2018லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவியான ஆக்சிடென்ட் மேன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்க பாருங்க, சும்மா சரவெடியாக வெடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல அதுலேயும் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பேர் மைக். ஸோ இவர் வந்து ஒரு ஹிட்மேனுங்க. இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஸோ இதுல நெறைய மெம்பர்ஸ் இருக்குறாங்க. நம்ம ஹீரோல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே வந்து இப்போ ஒரு வேலை குடுத்தாங்க. ஒரு ஏஜென்ட் வந்து வேலை குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் அது பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத் மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா சூசைட் மாரி இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட ஸ்பெஷலே. ஸோ இப்படிப்பட்ட வேலைய பார்த்துட்டு இருக்க ஹீரோ அவரோட லைஃப் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட எக்ஸ் காதலி, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போறாங்க. ஸோ திட்டமிட்டு யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ களமிறங்க. அதுல வரக்கூடிய திடுக்கிடும் உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே இன்ட்ரோ பண்ணதுக்கே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் மெயின் கதையே வருது. அதாவது ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இறங்குவாங்க. ஸோ அப்ப யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்ப யார் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை தேடுவாங்க செகண்ட் ஹாஃப்ல. இப்படி இந்த படத்தோட மெயின் கண்டென்ட்டே ஒரு சிம்பிளான ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும், படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சும்மா சரவெடியா வெடிக்குதுங்க. ஸோ அதுதான் இந்த படத்தை ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னரா இருக்குது. அதை தாண்டி காமெடியுமே லைட் ஹார்ட்டடா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா படத்துல இருக்கக்கூடிய ஹீரோ கதாபாத்திரத்துல இருந்து அந்த ஹிட்மேன் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க பாருங்க. அது வந்து ஜபா இழுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கான அந்த ஸ்பெஷலா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லலாம் நல்லா யூஸ் ஆச்சு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்க பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதனால தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.